குஜராத்ல அகமதாபாத்ல நடக்கிற பாரம்பரிய உணவு திருவிழா நடந்துட்டு இருக்குது. இந்த திருவிழால தான் நாங்க இருக்கிறோம். இங்க பாரம்பரிய உணவுகள் நிறைய வந்து காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாம உணவு தயார் செய்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த முக்கியமான ஒரு உணவு பாத்தீங்கன்னா மண் பானைகள்ல செய்யக்கூடிய ஒரு உணவு. இந்த உணவு எப்படிலாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிழங்கு இருக்குது, இதுல பயிர் வகைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் பயிரெல்லாம் பாத்தீங்கன்னா முழுசா பச்சை பயிரா இருக்கணும், முழுசா இருக்கும். அந்த பயிரில் என்னெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா அவரை, மொச்சை, நல்ல முத்துன பருப்பு தெரிகிற மாதிரி பயிர்கள், அதுக்கப்புறமா துவரை பருப்பு, நல்ல முத்துன துவரை பருப்பு அப்படியே பச்சையா இருக்கும். இந்த மாதிரி பருப்புகள் எல்லாமே எடுத்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு இதுல பயன்படுத்தி இருக்கிறாங்க, வெத்தரவள்ளி கிழங்கு பயன்படுத்திருக்காங்க, நம்ம ராசவள்ளி கிழங்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி சைஸா கத்திரிச்சு வச்சுட்டு இந்த பயிர் வகைகளை மட்டும் முழுசா வச்சிருக்கிறாங்க, அப்படியே உரிக்காம. இதுல மசாலாக்கள் வந்து பச்சை மிளகாய்கள், அவங்க கிட்ட இருக்கிற நம்ம மசாலாவுக்கு என்னெல்லாம் பயன்படுத்துறோம் அது மாதிரி பச்சையாவே இவங்க அரைச்சிடுறாங்க. அரைச்சிட்டு அதுங்களை இது எல்லாத்துலயுமே கழுவிட்டு நல்லா தடவி வச்சு உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே எல்லாம் தடவி வச்சுட்டு இந்த மாதிரி பானைகளுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க. உள்ள அடைச்சிட்டு மேல ஒரு மூலிகை செடிகள், அந்தந்த ஊர் பகுதிகளில் இருக்கிற செடிகள் தான், அந்த செடியை மேல போட்டு அடைச்சிடுறாங்க. ஏன்னா இது கூப்பிருக்க போடும்போது கீழே கொட்டி விழுந்துடக்கூடாது, அப்புறம் அந்த பிளேவரும் கொஞ்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மேல போட்டு நல்லா அடைச்சு வச்சிடுறாங்க. அந்த அடைச்சு வச்சதுக்கு அப்புறம் கீழே விழாது, எதுவுமே சிந்தாது. ஏன்னா எல்லாமே கெட்டித்தன்மையோட தான் இது பண்றாங்க. தண்ணி எல்லாம் எதுவுமே அங்க அதுக்குள்ள ஊத்துறது இல்ல. அதுல இருக்கிற ஈரப்பதத்திலேயே இது வந்து நல்லா வேகுது, அவிஞ்சு வந்துருது. போட்டுட்டு இப்படி குப்பிருக்க எல்லாத்தையும் போட்டுட்டு தீ மூட்டை கொடுக்குறாங்க. எப்படி நம்ம கறியெல்லாம் செய்யறதுக்கு கறி கொட்டைகள் எடுக்கிறதுக்கு தீ மூட்டை கொடுக்குற மாதிரி நல்லா ஃபுல்லா அணைச்சு இந்த மாதிரி எடுக்கிறாங்க. இன்னமுமே மேல பெரிய பெரிய இதுக்கெல்லாம் மேல ஃபுல்லா எருவு, மாட்டு சாணியில தட்டினப்பட்ட எருக்களை ஃபுல்லா அடுக்கி ஃபுல்லா எரிச்சிருவாங்க. இப்போ எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி செமியா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா எடுத்து திரும்பவும் கவுத்து விட்டுட்டு உள்ள இருக்கிற இதெல்லாம் எடுத்து விட்டுறாங்க. அந்த இலைகள் எல்லாம் வச்சு அடைச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு சணல் சாக்கை போட்டு நல்லா மூடி வச்சிடறாங்க. ஹாட் பேக் மாதிரி அப்படியே இருக்கும், உள்ள வெந்துக்கிட்டு சூடா இருக்கிற மாதிரி. இதைத்தான் எடுத்து எல்லாரும் வந்து அப்படியே சாமி கொடுக்குறாங்க. இங்க வர்ற மக்களும் எல்லாத்த விட இந்த ஸ்டால்ல வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. நாங்க அந்த ஸ்டாலுக்கு பின்னாடி வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத தான் இங்க பார்த்து எடுத்துருக்கிறோம். முன்னாடி பாருங்க எவ்வளவு கூட்டம் நிக்கிறாங்கன்னு. குடும்பமா வந்து எல்லாம் வாங்கி இதை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி பல உணவுகள், பாரம்பரிய உணவுகள் வந்து இங்க இருக்குங்க. நாமளுமே இதை சிம்பிளா செய்து பார்க்கலாம். இவ்வளவு பெரிய சட்டி இல்லைனாலும் சின்ன பாத்திரத்துல, சின்ன சட்டியில நம்ம கிட்ட இருக்கிற கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம தோட்டத்திலே விளையும். இப்பவே நம்ம தற்சார்பா நிறைய விவசாய நிலங்கள்ல உற்பத்தி பண்றோம். அதை கூட இது மாதிரி கலவையா நாமளும் செஞ்சு கூட இது மாதிரி சாப்பிடலாங்க. இது எளிமையான ஒரு உணவு தான், பெருசா சிரத்தை எடுக்கிறது தேவையில்லை. தோட்டங்கள்ல இது மாதிரி எரு கிடைக்கலைனாலும் நம்ம இந்த குச்சிகள்லாம் கூட பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் மேல வச்சு நம்ம எரிச்சு விட்டு கூட இது மாதிரி ட்ரை பண்ணி நம்ம பார்க்கலாங்க. செய்ய முடியறவங்க இது மாதிரி செய்யலாம், செய்ய முடியாதவங்க இது மாதிரி திருவிழாக்கள்ல வாங்கி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க நல்ல புதிய விஷயங்களா இருக்குது. அதே மாதிரி தான் இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மண் சட்டி, மண் கல்லுல தான் இந்த தவா. இப்போ இந்த தவால பாருங்க இவங்க ஒரு மாவை கிண்டி இந்த இது போட்டு எடுக்கிறாங்க. இனிப்பு தோசை தான். ஸோ இதுதான் மண். இது அது வந்து ஸ்டீல்ல போட்டிருக்கிறாங்க. அந்த அடுப்பு கூட பாருங்களா, விறகு அடுப்பு தான். சிம்பிளா கறியில இந்த இது மேலதான், கட்டை மேலதான் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேல சிம்பிளா ஒரு அடுப்பை அவங்களே தயார் பண்ணி விறகு வச்சு எரிச்சு பண்றாங்க. ஸோ இந்த தவா பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக்குங்க. இந்த நான்ஸ்டிக் இந்த மாதிரி மண் பானையில செய்யறது ரெண்டு பேர் தான் இருக்கிறதா இங்க சொல்லப்படுது. இதுல ஒருத்தவங்க எப்பவுமே இந்த பாரம்பரிய திருவிழால ஒவ்வொரு டைமுமே இங்க அந்த ஸ்டால் போடுறது உண்டு. அவங்க ஒரு மரத்துக்கடியில ஒவ்வொரு வருஷமும் நாங்க வரும்போது பார்ப்போம், அதே மரத்துக்கடியில தான் அவங்க இருப்பாங்க அந்த அம்மா. இந்த இது எப்படின்னா ஒரு மண் பானையில அந்த பானையை செய்யறதுக்கு எப்படி பண்றாங்கன்னா நான்ஸ்டிக்கா அதை செய்யறதுக்குன்னு ஒரு மரத்தினுடைய பால், ஏன்னா அவங்களுடைய லோக்கல் டேர்ம்ல அதை சொல்றாங்க, அது எந்த மரம்னு சொல்ல முடியல. ஆனா பொதுவா சொல்லப்படுது நிறைய மரத்தினுடைய பால், பாய்சன் ஃப்ரீயா இருக்கக்கூடிய பால் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை தடவிதான் அந்த மண்பானையை செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பண்றவங்க வந்து சொல்றாங்க. ஆனா என்ன மரம் ஏதுங்கிறது அது நம்மளால தமிழ்ல என்னன்னு கண்டுபிடிக்க முடியலங்க. இங்க இருக்கிற காடுகள்ல இருக்கிற மரங்கள்னு சொல்றாங்க. வெந்து முடிஞ்சிருச்சு. வெந்து முடிச்சதை எடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. எடுத்துக்கிட்டா உள்ள இருக்கிறது நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா மசாலா உப்பு எல்லாமே கலந்து வச்சிருப்பாங்க. இது இங்க ஒரு பாரம்பரியமான ஒரு உணவுங்க இந்த இடத்துல இருக்கிறது.
இப்ப அந்த சூடோட இருக்கிறதுக்கு அப்படியே வச்சு அடைச்சு வச்சிடுறாங்க. இப்ப பாருங்க, அதுல இருந்து அவங்க கொட்டுறாங்க. இதுல கிழங்குல இருந்து எல்லாமே இருக்கும், அப்படியே எடுத்து சாப்பிடுற மாதிரி வச்சிருக்கிறாங்க. காய்கறிகள் பாருங்க, சின்ன சின்ன மொச்சை வகைகள் அதுல பயன்படுத்தி இருக்கிற காய்கறிகள்லாம். அங்க கிழங்கு,